வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. இன்று நம்முடன் அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க பிரஸ் மீட் வச்சு இப்போ ஒரு பெரிய ஊழல் எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்கீங்க. ரேஷன் ஊழல் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 992 கோடி கிட்ட ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி தொடர்ச்சியா நீங்களே தனியா ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கீங்க. அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு வீடியோ போட்டிருக்கீங்க. இருந்தாலும் எங்களுடைய ஆடியன்ஸ்க்காக என்ன அந்த எக்ஸாக்டா அது என்ன ஊழல், முருகனின் பெயரால் நடந்த ஊழல்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க, அது என்ன அப்படின்றத சொல்லுங்க சார். ரேஷன் துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறை. நம்மளுடைய நாட்டில் இன்னைக்கு ஒரு பசி இல்லை, பட்டினி ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவில் சுதந்திரத்துக்கு பிறகுலாம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அதுல ரேஷன் துறையுடைய பங்கு ரொம்ப முக்கியமான துறை. ரேஷன் வழியாக நம்ம பல வழிகளில் மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான உணவை கொண்டு போயிருக்கோம். ஆனால் இந்த ரேஷன் துறையில நடக்கக்கூடிய ஊழல்கள்னால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கூட ரேஷன் கடையில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, முதல் ஒரு வாரத்துக்குள்ள போனாதான் பொருள் கிடைக்கும். அப்போ ஏன் என்னுடைய பொருள் 30ஆம் தேதி போனாலும் இருக்கணும்ல அந்த ரேஷன் கடையிலங்கிற அடிப்படை கேள்வி இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க, எங்களுக்கு போதுமான பணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் எல்லாருக்கும் ரேஷன் பொருள் வாங்கி அனுப்புற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லைன்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த நெல், அரிசி இப்போ இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் நெல்லை நேரடி கொள்முதல் மையத்துல போட்டோன்னே அதை கொண்டு போய் சேமிப்பு கிடங்குல வைக்கிறதுக்கும், சேமிப்பு கிடங்கத்துல இருந்து மில்லுக்கு கொண்டு போய் அதை அரைச்சு திரும்ப கொண்டு வருது, ட்ரெயினுக்கு கொண்டு போறது, ட்ரெயின்ல இருந்து திரும்ப அடுத்த மாவட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோடவுன் கொண்டு போகுது, அங்க இருக்கிற தாலுக் கோடவுன் கொண்டு போகுது. இந்த மாதிரி ஒரு நெல்லு மூட்டையே 6-7 இடத்துக்கு போகும். அப்ப இது எல்லாத்துக்கும் போக்குவரத்து பண்றது இருக்கு இல்லையா, அந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் இவங்க டெண்டர் போடுறாங்க. இது ஜூன் 2023 போடக்கூடிய இந்த டெண்டர்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா மாவட்டத்திலையும் போக்குவரத்து செய்யக்கூடிய லாரி ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க 20 லாரி வச்சிருப்பாங்க, 50 லாரி வச்சிருப்பாங்க. அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் லாரி வச்சுட்டு அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு வருஷமா. ஆனா இதுல ஒருத்தர் கூட இந்த டெண்டர்ல அடிப்படை குவாலிஃபிகேஷனே ஆக முடியாத மாதிரி வச்சிடறாங்க விதிகள். 38 மாவட்டங்கள் 38 டெண்டர் போட்டாங்க. ஒரு மாவட்டத்தில் கூட ஒரு லாரி ஓட்டுறவர் கூட குவாலிஃபை ஆகும். அப்போ இப்ப டெண்டர்ல அப்ப யார் எடுத்தாங்கன்னா, கிறிஸ்டி குமாரசாமி அப்படின்றவர். அவருக்கு முருகர் பேர் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம பினாமி ஆரம்பிக்கிற நிறுவனங்கள் எல்லாம் நம்ம பேர்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், ஒன்னு கந்தசாமி என்கோ, ஒன்னு முருகா என்டர்பிரைசஸ், எல்லாம் முருகர் பேராலேயே ஆரம்பிச்சுட்டு அந்த 3 கம்பெனி மட்டும்தான் தேர்ச்சி பெற்றவர்களாக 38 மாவட்டங்கள்லயே அறிவிக்கப்படுறாங்க. ஒரு மாவட்டத்துல கந்தசாமி கார்த்திகேயாவும் குவாலிஃபை ஆயிருக்கிறாங்கன்றாங்க, இன்னொரு மாவட்டத்துல கார்த்திகேயாவும் முருகரும், இன்னொரு மாவட்டத்துல முருகரும் கந்தசாமியும். அப்போ எல்லாம் ஈஸியா சொல்லிட்டாங்க எல்லா மாவட்டத்திலையும், முருகர் பேரால இருக்கிற கம்பெனியை மட்டும் தான் குவாலிஃபை பண்ணணும், மிச்சவங்க எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது ஏற்கனவே சொல்லிடுறாங்க, முதல்லயே சொல்லிடுறாங்க. ஒரு மாவட்டத்துல கூட இந்த 3 இல்லாத வேற கான்ட்ராக்ட் 2 மாவட்டத்துல மாரிமுத்துன்னு ஒருத்தர் வராங்க. ஓகே, அவர் மட்டும் 2 மாவட்டத்துல குவாலிஃபை ஆறாரு. நாங்க கேட்டா இல்ல அவரும் அவங்க அதுதான் அப்படின்றாங்க. ஸோ கடைசியில அவருமே வின் பண்ணல. 2 மாவட்டத்தில் மட்டும் அவரோட பேர் வந்திருக்கு, பட் அவருமே வின் பண்ணல. வின் பண்ணது 38 மாவட்டங்கள்லயும் யார் வின் பண்றாங்கன்னா, 16 மாவட்டத்துல கந்தசாமி என்கோ, 13 மாவட்டத்துல கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், 8 மாவட்டத்துல முருகா என்டர்பிரைசஸ். மொத்தம் 37 மாவட்டம் வருது. ஒரு மாவட்டம் மட்டும் நம்ம கிட்ட தகவல் இல்லை, யாரு வின் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இல்லை. ஆனா எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் அவங்கதான் அப்படின்னு. ஸோ 38 மாவட்டங்கள்லயும் இவங்க மட்டுமே அது சரி, ஒருவேளை சந்தை மதிப்பு தான் எடுத்திருக்கிறாங்க, இதனால ஒரு இழப்பு இல்லை அப்படின்னா இது ஒரு வயலேஷனோட போயிடும். ஏதோ மிச்சவங்க எல்லாம் போட்டி போடவில்லை, இவங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. அரசு ஒரு விலை நிர்ணயிக்குது. என்னன்னா, அந்த கோடவுன்ல இருந்து ஒரு கோடவுனுக்கு போறா 8 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல் 8 கிலோமீட்டர், இப்போ 5 கிலோமீட்டர் ஓட்டினாலும் சரி, 4 கிலோமீட்டர் ஓட்டினாலும் சரி, 8 கிலோமீட்டர் ஓட்டினாலும் முதல் 8 கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 288 ரூபாய், இதுதான் சந்தை மதிப்புன்னு பிக்ஸ் பண்றாங்க IAS அதிகாரிகள் உள்பட கமிட்டி. ஆனால் இன்ஃபேக்ட் இந்த டெண்டர் போடக்கூடிய காலகட்டத்திலேயே அந்தந்த மாவட்டங்களில் லாரி ஓனர்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களும் அதே ரேட்டுக்கு தான் கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 300 ரூபா, 310 ரூபா, 320 ரூபா வரைக்கும் ஓட்டுறாங்க. ஆனா இந்த டெண்டர்ல இவங்க கொட்டேஷன் கொடுக்கறது இந்த கார்த்திகேயா, இப்ப இதை என்னன்னா அடிப்படையிலேயே மிச்சவங்களாம் தள்ளி விட்டாச்சுன்னா அவங்க கொடுக்குற விலைப்பட்டியலெல்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்க. அங்க லாரி டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறவங்க எல்லாமும் விலைப்பட்டியல் கொடுப்பாங்க.
ஆனா உங்களுக்கு வந்து திறனே கிடையாதுன்னு டெக்னிக்கல் பிட்லயே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுது. 2 பிட் இருக்கு, டெக்னிக்கல் பிட், ஃபினான்ஷியல் பிட். டெக்னிக்கல் பிட் என்னன்னா திறன் இருக்கா இல்லையா முதல்ல அதை தான் பார்ப்பாங்க. நீ லாரி வச்சிருக்கிறியாப்பா, நீ லாரி டிரான்ஸ்போர்ட் இவ்வளவு வருஷமா ஓட்டிட்டு இருக்கியாப்பா, அப்போ உனக்கு திறன் இல்ல, நீ கிடையாது. கார்த்திகேயா இது வரைக்கும் நீ லாரியே ஓட்டுனது இல்லையாப்பா, உனக்கு திறன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அப்படிதானே கொடுப்பாங்க, அதுதான் நம்மளும் கேட்கிறோம், அப்படிதானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். என்ன பண்றாங்கன்னா அவங்க கண்டிஷன் எப்படி வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்களோ அதை விட கூடுதலா வச்சு இவங்க யாருமே வர முடியாத மாதிரி பண்றாங்க. ஓகே, இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அனுபவமே இல்லாதவங்க வந்து டர்ன் ஓவர் தேவையில்லை, ஈவன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, 5% பேங்க் கேரண்டியை கொடுக்குறவங்க மட்டும் அலவுடுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இது வந்து அப்ப அந்த 5% பேங்க் கேரண்டியை யாரு கொடுப்பாங்க? இவங்க தான் கொடுப்பாங்க. இவங்ககிட்ட தான் பணம் இருக்கு, இவங்க கிட்ட பணம் மட்டும் இருக்கு, அனுபவம் கிடையாது. அவங்க கிட்ட அனுபவம் இருக்கு, ஆனா பேங்க் கேரண்டினா அவங்களுடைய நிலத்தை ஏதாவது பிளட்ஜ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இவங்களை நம்பியும் கொடுக்க முடியாது. கொடுத்தா 5% கொடுத்தா அது திரும்ப வருமா அந்த பேங்க் கேரண்டி? அடுத்த டெண்டருக்கு அந்த 5% அந்த இதை பேங்க் கேரண்டியை வந்து வேற எதுக்கு கொடுக்க முடியாது. அப்போ இவங்க எல்லா மாவட்டத்திலும் கிறிஸ்டி ரிலேட்டட் ஃபார்ம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க வந்து போராடி பார்த்துருக்குறாங்க பல மாவட்டங்களில். ஒருத்தர்லாம் எனக்கு அனுபவமே இருக்குங்க, 280 ரூபா ரேட்டு கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அவங்க கொட்டேஷன்லாம் பிரிச்சு கூட பார்க்கல, ஏன்னா திறனே இல்லைன்னு சொல்லி திருச்சியில தள்ளி விட்டுருக்காங்க, தஞ்சாவூர்ல தள்ளி விட்டுருக்காங்க. அவங்களாம் வழக்கு போட்டிருக்கிறாங்க. சில பேர் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கிறாங்க, புகார் எழுதியிருக்கிறாங்க. எதையும் கண்டுக்காம இவங்க வந்து 700 கார்த்திகேய கந்தசாமி இவங்க ரேட்டு போடுறாங்க. 700 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய் ரேட்டு கொடுக்குறாங்க. 288 எங்க இருக்கு? அவங்க கொடுக்குற ரேட்டு 700, 800 ரூபாய் எங்க இருக்கு? அதுல 7 கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தி 598 ரூபாய்க்கு டெண்டர் வழங்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா இதை விட கம்மியான இதுக்கு நிறைய பேர் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க இந்த டெண்டரையே ரத்து பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்க மாவட்டத்துல 300 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க, அந்த லாரிக்காரங்களே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்களோட ஐடியாவே இந்த டெண்டர் போடுறது மூலமா கொள்ளையடிப்பது தான். நீங்க வந்து அரசாங்கத்துக்கு வந்து லாரி ஓட்டுறதுதான் தேவை அப்படின்னா உங்க மாவட்டத்துல தான் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 300 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்களே கொட்டேஷன் பேசிஸ்லயே. கொட்டேஷன் பேசிஸ்ல 300 ரூபா 320 ரூபாய்க்கு ஓட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க டெண்டர் எதுக்கு போடுறீங்கன்னா இதை விட டெண்டர் சிஸ்டம் தான் ஓப்பன் சிஸ்டமாக இருக்கும், இதை விட குறைவான ரேட்டு கிடைக்கும். யாரு வருவாங்களோ கொட்டேஷன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்ச ஆளு நீ ஓட்டுறியாப்பா கொஞ்சம் இந்த விலைக்கு ஓட்டுப்பான்னு சொல்லி ஓட்டுறது. ஒரு கொட்டேஷன் கொடுங்கப்பான்னு 2-3 பேரை மட்டும் கூப்பிட்டு கொட்டேஷன் வாங்குவாங்க. அப்போ அது பேசி வச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். டெண்டர்னா யார் வேணா பங்கெடுக்கலாம், நிறைய பேர் பங்கெடுப்பாங்க. அப்ப நிறைய பேர் பங்கெடுக்கும் போது சந்தை மதிப்புக்கு குறைவான விலைக்கு ஆட்கள் போடுவாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் டெண்டரோட சிஸ்டமே. காம்படிஷனை அதிகம் பண்ணணும், போட்டியை அதிகப்படுத்தணும். அதன் மூலமா அரசாங்கத்திற்கு எந்த இழப்பும் இல்லாமல் தரமான சேவை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் டெண்டர் சிஸ்டம். இப்ப இத அப்படியே மாத்தி உல்டாவா மாத்தி இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை பிக்சிங் பண்ணி செட்டிங் பண்ணி கார்த்திகை 600 ரூபாய் 598 ரூபாய் 600 ரூபாய் 603 ரூபாய் இது மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த ரேட்ல கொடுத்துறாங்க. அப்போ ஒரு மெட்ரிக் டனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 310 ரூபாய் இழப்பு. அதுதான் இப்ப மொத்தமா வந்து 1000 கோடி. 310 ரூபாய் இழப்பு, 40 லட்சம் டன்னு. 4 ட்ரிப்பாவது மினிமம் அடிக்கிறாங்க, 6 ட்ரிப் 7 ட்ரிப் அடிக்கிறாங்க. நம்ம 4 ட்ரிப்னு வச்சாலே 40 லட்சம் டன் அரசாங்கம் நெல் ப்ரொக்யூர் பண்றதா சொல்றாங்க நேரடி கொள்முதல் மையத்துல. இன்டூ 4 போட்டுங்க, இன்டூ 310 ரூபாய் ஒரு மெட்ரிக் டனுக்கு இழப்பு போட்டீங்கன்னா 496 கோடி ரூபாய். அது 2 வருஷ டெண்டர். அப்போ 2 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 998 கோடி ரூபாய். அப்போ இதுதான் இந்த இழப்புன்றோம். இப்போ இதை யாரு அனுமதி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும். அதுதான் நீங்க குறிப்பிட்டு சொல்லிருந்தீங்க, பாசிசமும் பாயாசமும் சேர்ந்து பாயாசம் சாப்பிடுறாங்க. பாசிசத்தோடய சேர்ந்து பாயசம் சாப்பிடுறது தான் இதான் அப்படிங்கிறது. ஆமா, இது என்னன்னா நீங்க வெளியில இவங்க என்னெல்லாமோ டிராமா போடுறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ கொள்கை ரீதியாக நாங்க எதிர்க்கிறோன்ற மாதிரி 2 பேருமே வந்து டிராமா போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஊழல் கூட்டணி. நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த டெண்டர் கமிட்டி யாருன்னா மத்திய அரசாங்கத்தோட ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர், மாநில அரசாங்கத்துடைய ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர், ஃபுட் செக்ரட்டரி இருக்கிறாருங்க. அங்க ED எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க நான் சைன் போட மாட்டேங்கல, ஏன்னா இவ்வளவு விலை இருக்கு. 288 ரூபாங்கிறதே அந்த கமிட்டி பிக்ஸ் பண்ற ரேட்டு தான். அவங்க மார்க்கெட் சர்வே பண்ணி இதான் ரேட்டுங்கிறது அவங்க அரைவ் பண்றாங்க. அப்படி பண்ற கமிட்டியே
598 எப்படி ஒத்துக்க முடியும்? அப்ப நான் ஒத்துக்க முடியாதுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க மாநிலத்துல ரெடி ஆயிட்டாங்க. ஆல்ரெடி கிறிஸ்டியோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இந்த டெண்டரை விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர், பல்வேறு விதத்துல ப்ரெஷர். முடியாதுன்றாங்க. கடைசியில் பிஜேபி திரும்ப எலெக்ட் ஆகுறாங்க. ஜூன் 4 மோடி பிரதமர் ஆகிறார். ஜூன் 9 அவங்க பதவி ஏற்கிறாங்க. பிரகலாத் ஜோஷி அவர்கள்லாம் உணவுத்துறை அமைச்சர் ஆகிறார். அதற்கு பிறகு ஒரே வாரத்துல இந்த டெண்டர் அப்ரூவ் ஆகும். இது ரொம்ப வருஷமா கிடப்புல கடந்தது. 11 மாசமா. ஓகே. இதுக்கு முன்னாடி பியூஷ் கோயல் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறாங்க, வெவ்வேறு ஆட்கள் இருக்கிறாங்க. யாருமே இந்த 11 மாசத்தை வந்து கிடப்புல போட்டாங்க. ஏன் கிடப்புல போட்டாங்கன்னா, அக்டோபர் 2023 நம்ம ஒரு கடிதம் எழுதுறோம். இந்த டெண்டர்லாம் ஓபன் பண்ணிடுறாங்க, எங்களுக்கு புகார் வருது. எங்களுக்கு புகார்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எந்த மாவட்டத்திலும் யாருக்குமே பங்கெடுக்க உள்ள கிறிஸ்டி கம்பெனியா மட்டும்தான் வந்து கொடுக்க போறாங்க, ரொம்ப அதிகமான ரேட்டு கொடுக்க போறாங்க சார், அவங்க அண்ணாமலான்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்ப என்கிட்ட எந்த தகவலுமே இல்லை. என்ன தகவல் இல்லை, என்ன ரேட்டு கோட் பண்ணியிருக்காங்க, என்ன கம்பெனி, என்ன எதுவுமே இல்லை. அப்ப ஆனா இதை நிப்பாட்டணும். நான் என்ன பண்றேன், நான் ஒரு கடிதம் எழுதுறேன். கரெக்டா இவங்க வந்து சார் இதுக்காகவே கோபால் ஐஏஎஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க சார் அப்படின்றாங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நம்ம கிறிஸ்டி ஒரு ஊழல் 2000 கோடி ரூபாய் ஊழல் நமக்கு புகார் கொடுத்துருக்கிறோம். அதுல அவரு தான் அந்த சப்கமிட்டியில இருந்து அதிகமான ரேட் அப்ரூவ் பண்ணவர். நாங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கிறோம். அந்த விசாரணையும் பாதிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையில. இப்ப புதுசா இந்த டெண்டருக்கும் இவருக்கு அதிகமான ரேட் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க. ஏன்னா ஜெகநாதன் ஐஏஎஸ் இருக்கிறாரு. அவரு வந்து 5 மாசம் தான், 5 மாசத்துல தூக்கி எறிகிறாங்க. அவர் தூக்கிட்டு இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டு வராங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க இந்த வேலை பண்ணுறாங்க. நம்ம ஒரு கடிதம் எழுதுறோம் அக்டோபர் 2021. கோபால் ஐஏஎஸ்ஐ இதற்காக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் விசாரித்து உண்மையெனில் இதை உண்மையில உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கடிதமும் அமைச்சிருக்கிறோம். அப்போ ஒருவேளை அமைச்சர் சக்கரபாணிக்கோ முதலமைச்சருக்கோ இல்ல இவங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடிதம் அரசுக்கு போன பிறகாவது நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. உங்களுக்கு தெரியாம இருக்கு நடக்குது அப்படின்னா போன பிறகாவது நீங்க வந்து ஒரு வார்த்தை முதலமைச்சர் வந்து கோபால் ஐஏஎஸ் கூப்பிட்டு இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு, நீங்க சந்தை மதிப்பு மேல ₹1 கூட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிடுச்சுல்ல. அப்ப இது எதுவுமே நடக்கல. கடைசியில் கோபால் ஐஏஎஸ் கரெக்டா ஜூன் மாசம் வரைக்கும் பதவியில இருக்கிறாரு. இந்த டெண்டர் கொடுத்து எல்லாருக்கும் ஒர்க் ஆர்டர் போன உடனே அவர் அப்புறம் அடுத்த துறைக்கு மாத்துறீங்க. ஓகே. புது கவர்மெண்ட் வந்த உடனே இந்த டெண்டர் ஒரே வாரத்துல அந்த ஐஏஎஸ் அதிகாரியை லீவ்ல போக வச்சிடறாங்க. இடி கார்பரேஷன் யார் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க லீவ்ல போயாச்சு. அந்த எலெக்ஷன் காலகட்டத்துல எலெக்ஷன் முடிஞ்சு அந்த பதவி இருக்கிற அந்த காலகட்டத்துல லீவ்ல போக வச்சு அவருக்கு பதிலாக அவருடைய ஜூனியர் ஆபீசரை வச்சு கையெழுத்து போட வச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிளியரா இப்போ அவங்கள லீவ்ல போகிறதுனால அவங்களுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் தான் சொல்ல முடியும், அதிகாரி தான் மத்திய அரசாங்கத்துல. அங்க இருந்து ப்ரெஷர் இருக்கு, இங்க இருந்து இவங்க பண்றாங்க. அப்ப நல்லா கூட்டணி அமைச்சு இவ்வளவு பெரிய ஊழலை வந்து நீங்க பண்றீங்க. இப்ப அந்த கிறிஸ்டினோட இப்போ அனுபவமே இல்ல, அவங்க எப்படி ஓட்டுவாங்க லாரி? நீங்க இன்னொரு விஷயம் கூட சப்கான்ட்ராக்டும் இதுல சொல்லி மென்ஷன் அதுதான் சொல்ல. இப்போ அவங்க அனுபவமே இல்ல அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா போட்டோ இப்ப இதான் கார்த்திகேயன் இந்த 2000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறாங்களே, மளிகை கடை மாடியில 10x10 ரூம்ல இருக்கிறாங்க. ஒரு 10x10 கடை. இதான் இவங்களோ இந்த கம்பெனி கந்தசாமி அண்ட் கோ ஒரு சைக்கிள் கடைக்கு பக்கத்துல இருக்கிறாங்க 10x10 ரூம்ல. அதுக்கப்புறம் முருகா என்டர்பிரைசஸ் ஒரு டீ கடை மாடியில 10x10 ரூம்ல இருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி கம்பெனி எதுக்கு ஏன் 10x10 ரூம்ல இருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இவங்க எந்த வேலையும் பண்ண போறது இல்லை, அவங்க தெளிவா தான் இருக்கிறாங்க. சும்மா போர்டு மட்டும் வச்சாச்சு. அரசாங்கத்துக்கிட்ட பில்ல போட்டு 600 ரூபாய் வாங்கணும் மெட்ரிக் டன்னுக்கு. 300 ரூபாயை கொண்டு போய் ஏற்கனவே லாரி ஓட்டிட்டு இருக்கிறாங்கல்ல எல்லாரும், அரசாங்கத்துக்கிட்டே இருந்து பணம் வாங்கி ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க அரசாங்கத்துக்கு ஓட்டிட்டு இருந்தீங்கல்ல, இனிமே எனக்கு ஓட்டுங்க, நீங்களே எல்லாத்தையும் வேலையெல்லாம் பண்ணிருங்க, உங்களுக்கு அரசாங்கம் 300 ரூபாய் கொடுக்குது, நான் இனிமே 300 ரூபாய் கொடுப்பேன். ஒரு மிடில் புரோக்கர் மாதிரி அவ்வளவுதான் வந்தாச்சு. அதாவது மிடில் மேனுக்காவது ஏதாவது வேலை பண்ணுவாங்க. மிடில் மேன்னா இப்ப இங்க இருந்து வாங்குவாங்க, அடுத்தது அங்க கொடுப்பாங்க. மிடில் மேன்னா ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்ல. இப்ப இவங்க வேலை என்ன, இவங்க வேலை வந்து வெறும் கம்ப்யூட்டர் வச்சு ஒரு பிரிண்டர், ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டரு, ஒரு பில்லை போட்டு 600 ரூபாய்க்கு பில்லை போட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கறது, 600 ரூபாய் பணத்தை வாங்குறது, 300 ரூபாய ஆன்லைன்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா? இதுக்கு தேவை ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பில்லு, ஒரு பிரிண்டரு. இதுக்கு 10x10 ரூம் போதும். அவங்க அதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால 3 10x10 ரூம் போட்டு இப்படி கொள்ளடிச்சிருக்காங்க. ஓகே.
ஸோ இப்போ இது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ இதுக்கான ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? இல்ல இதுக்கான ரியாக்ஷன் இப்போ கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் பண்ணல. இது வரைக்கும் அமைச்சர் சக்கரபாணியோ இல்ல மற்றவர்களோ வாயே திறக்கல. அது எப்படி இவ்வளவு பெரிய அக்யூசேஷன்? அவங்க செஞ்ச ஒரே விஷயம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிட்ட சொல்லிட்டாங்களா, யாரும் இதை பத்தி விவாதமோ இல்ல இதுவோ எடுக்க கூடாதுங்க மட்டும் தெளிவா இருக்கிறாங்க. அப்படி சைலண்ட் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் வேணா பண்றாங்க. அவங்க யாரும் அதை பத்தி பேசாதீங்கன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிட்ட ப்ரெஷர் போட்டது வேணா பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி அவர்கள் இதை எதையும் வந்து ரியாக்ட் பண்ணல. இது இன்ஃபேக்ட் வந்து என்னன்னா, இதுல சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்துல அந்த அதிகாரி மேலதிகாரி என்ன பண்றாருன்னா, அந்த மேலாளர் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர், எந்தெந்த மில்லுல இருந்து நீங்க வந்து அரிசி நெல்லை கொண்டு போய் அரிசி ஆக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு. யாரு கொடுப்பாருன்னா அந்த மில்லுக்காரங்களுக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கும் கொடுப்பாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் மில்லுக்காரங்கள்ட்ட பேசி இந்த குடோன்ல இருந்து நான் இந்த நெல்லை இவ்வளவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவாங்க. இவங்க அரைச்சு திரும்ப கொண்டு போய் வைப்பாங்க. இதான் வேலை. இப்போ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல எக்ஸ்ட்ராவா சப்கான்ட்ராக்டர் பேரையும் போட்டே கவர்மெண்டே லெட்டர் அனுப்புது. சப்கான்ட்ராக்டர் நேம் கவர்மெண்டே போட்டு, சப்கான்ட்ராக்டரோட பேரை போட்டு ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் டிரான்ஸ்போர்ட்னு போட்டு கவர்மெண்டே சைனையும் போட்டு உங்களுக்கு வந்து ஆளு வந்து சைன் போட்டு அனுப்புறாங்க. ஓகே, நம்ம என்ன கேட்கிறோம்னா, அப்போ அந்த அளவுக்கு நீங்க வந்து சைன் போட்டு நீங்க அனுப்புற அளவுக்கு உங்களுக்கே தெரியுதுல்ல இவங்க சப்கான்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதை பாருங்க, இது கவர்மெண்டோடைய அதிகாரியோடைய சைன், இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப இதுல வந்து கந்தசாமி அன்கோ 4வது இருக்கு, 5வது ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் கமாண்ட் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு பாருங்க. ஓகே, அவர் தான் சப்கான்ட்ராக்டர் தஞ்சாவூர் மாவட்டத்துல கிறிஸ்டிக்கு. சப்கான்ட்ராக்டர் பண்றாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுதானே இருக்கு. அப்போ சப்கான்ட்ராக்டர் பண்ணணும்னா கிளாஸ் என்ன இருக்கு, கிளாஸ் நம்பர் 20 ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது நீங்க சப்கான்ட்ராக்ட்னா சில இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன பார்ட்டை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க சப்கான்ட்ராக்ட்லாம். இது அப்படி கிடையாது. The successful tenderer shall not sublet or assign this contract or any part thereof. ஓகே, ஒரு சின்ன பார்ட் கூட நீங்க சப்கான்ட்ராக்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டா இப்ப கந்தசாமி அன்கோ எடுத்துட்டாங்கன்னா முழுக்க அது அவங்க தான் பண்ணணும். யார் எடுக்கிறாங்களோ. ஓகே, பாயிண்ட் என்னன்னா, அந்த மாதிரி எடுத்து சப்கான்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படும்ங்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ். ஓகே, இது வந்து அவங்களால நீக்க முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷமும் வந்துட்டு இருக்கிற கிளாஸ். இது எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, கம்பல்சரியா எல்லா டெண்டர்கள்லையும் ஏன் வைப்பாங்கன்னா, இதை தூக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி புரோக்கர்ஸ் மாதிரி வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து அரசாங்கத்துக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுரும். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இப்படி ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா, அப்படி ரூல் இருக்குன்னு தெரியும் பட்சத்துல இப்படி வந்து ஒரு ஓப்பனா வந்து இந்த மாதிரி இன்னும் சப்கான்ட்ராக்டர் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்தா ப்ராப்ளம் ஆகுன்றது அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. அந்த அளவுக்கு கூட சுத்தம் கிடையாது, எல்லாருக்கும் தான் தெரியுமா. நீங்க என்ன நானும் தான் இப்படி நினைக்கிறோம். அந்த மாவட்டம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நீங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன், அது தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன். அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன். அதனால கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் ஓப்பனா தெரியும். இது ஒரு ஓப்பன் சீக்ரெட். சோ எல்லாருக்குமே அவங்களுக்கு அது ஒரு பொருட்டா கூட தெரியல. இவர் பெரிய போட்டே இப்போ கந்தசாமி கோன் மட்டும் போட்டு அமைச்சாருன்னா அவர் யாருக்கு அனுப்புவாரு? அவரு பாலகிருஷ்ணன் தான் அவங்க பேசுறாங்க. இப்போ அங்க இருக்கிற அதிகாரிங்க, ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற அதிகாரிங்க யாரோட கோஆர்டினேட் பண்றாங்க இந்த வேலையன்னா, சப்கான்ட்ராக்டரோட தான் கோஆர்டினேஷன் பண்றாங்க. ஓகே, கந்தசாமி தான் இல்லையா? கந்தசாமி எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? அவரு கந்தசாமியும் கார்த்திகேயாவும் அந்த திருச்செங்கோட்லயும் ஓமலூர்லயும் ராசிபுரத்துலயும் 10x10 கடையில ஒரே ஆள் உட்கார்ந்து இருக்கிறது தான் அந்த கம்பெனி. அப்ப அவங்க ஒவ்வொரு நாளும் நெல்லு மூட்டையை எடுக்கணும்னா யார்கிட்ட பேசணும்? சப்கான்ட்ராக்டர்கிட்ட தான் அவங்க பேசியா. சோ அவங்க அங்கதான் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல என்ன சொல்றாங்க, அடுத்த லைன்ல சொல்றாங்க, இந்த ஈவெண்ட் த சக்சஸ்ஃபுல் டெண்டரர் சப்லெட்டிங் ஆர் அசைனிங் த கான்ட்ராக்ட் ஆர் எனி பார்ட் thereof the Tamil Nadu Civil Supplies Corporation shall have the right to cancel the tender. ஓகே, அப்போ உங்களுக்கு ரைட் இருக்கு கேன்சல் பண்றது. இன்னைக்கு கேன்சல் பண்ணுங்க. இப்போ 8 மாசம் 9 மாசம் ஆயிருக்கு. 992 கோடியில நம்ம சொல்லக்கூடிய நஷ்டத்துல இன்னைக்கு ஆல்ரெடி 300 கோடி ரூபாய் போயிருக்கும். மீதி 600 கோடி ரூபாய் சேமிங்க. இன்னைக்கு கேன்சல் பண்ணுங்க. இன்னைக்கு கேன்சல் பண்ணீங்கன்னா அதே சப்கான்ட்ராக்டர்ஸா இருக்கிறவங்க உங்களுக்கு 3 ரூபாய் தான் ஓட்ட போறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சார் ஒருத்தர் சொல்றாரு, நான் 280 ரூபா கொட்டேஷன் கொடுத்தேன் சார் இந்த கான்ட்ராக்டுக்கு. எனக்கு வந்து 100 லாரி ஓடுது சார் அப்படின்றாரு. 50ல 100 லாரி நான் ஓட்டிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் சொன்ன ரேட்டை விட கம்மியா கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க லாரிக்காரங்களா. ஓகே, ஆனா அவங்களுக்கு தான் விலைப்பட்டியலே திறக்க மாட்டாங்களே. அவங்க தான் முதல்ல ரவுண்ட்லயே அவுட் ஆச்சு. ஓகே, இது ஒரு ஊழல். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ சமீபத்துல
இடி ரைட் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கீங்க, லாஸ்ட் இயரே வந்து டாஸ்மாக்ல வந்து டெண்டர் விடுறதுல முறைகேடு நடந்திருக்கு நீங்க லாஸ்ட் டைமே கூட மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்ப அதை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அதை சொன்ன வார்த்தையை திரும்பி வாங்கலன்னா நாங்க லீகல் ஆக்ஷன் எடுப்போன்ற டேர்ம்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருந்திருக்காங்க 2023 எக்ஸாக்டா. இப்ப பார்த்தா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு இடி ரைடு நடத்திருக்காங்க, 3 நாள் கண்டினியூஸா நடத்திருக்காங்க. என்ன அவுட்கம்ஸ் இருக்கு? டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேஷ் கவ். அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பணம் பண்றதுக்கான ஒரு இடம். அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம். டாஸ்மாக்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, பிடிஆர் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தபோது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், டாஸ்மாக்ல நிறைய லீக்கேஜ் இருக்கு. லீக்கேஜ்ங்கிற வார்த்தை என்னன்னா, இந்த கரப்ஷனை தான் லீக்கேஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் சாஃப்டா பயன்படுத்தக்கூடிய டேர்ம் லீக்கேஜ் அப்படிங்கிறது. 50% வரை டாஸ்மாக், அதாவது டாஸ்மாக்கு சேல் ஆகாம வெளியே சேல் ஆகுது 50% வரை அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிஸ்டிலரியிலேருந்து அது அந்த வரிக்குள்ளேயே வராம, எக்ஸைஸ் வரிக்குள்ளேயே வராம, அது வந்து நேரடியாக அந்த ஒட்டுமொத்த பணமும் வேற யாருக்கோ போகுதுன்னு அர்த்தம், அரசாங்கத்துக்கு வராம. இதுதான் பிடிஆர் வந்து 50% வரைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து நீங்களோட ஆனோ சொல்லல, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், சிட்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்ப சிட்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாருன்னா தெரியாம சொல்லியிருக்க மாட்டார்ல. நீங்களோட ஆனோன்னா இது ஒரு கெஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சு தானே என்ன நடக்குதுங்கிறத அவர் பார்த்துருப்பாருல்ல. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து விசாரிக்கவாது பட்டிருக்கணும் அந்த நேரத்திலேயே. இப்போ இதோடைய ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 50,000 கோடி இன்னைக்கு அரசாங்கத்துடைய சேல்ஸ் டாஸ்மாக்ல. ஸோ அதுல 50% வரை லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் எய்தர் 50,000ல பாதி 25,000 crores 50 அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். இல்ல அப் டு டாஸ்மாக்லேயே மொத்தமே 50% லீக்கேஜ்னா இன்னொரு 50,000 கோடி லீக்கேஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது அவர் எந்த கணக்குல சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. 25,000 கோடி கணக்குல சொன்னாரா, 50,000 கோடி கணக்குல சொன்னாரா நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுல இது வந்து இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இது வந்து சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து இடி இதே ஆங்கிள் தான் எடுத்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கக்கூடிய இப்போ வரக்கூடிய செய்திகள்ல இருந்து பார்க்கும்போது 1000 கோடி ரூபாய் அளவிற்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள்ல வந்து அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் அது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டிஸ்டிலரிஸ்ல வந்து தயாரிப்பு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அது டாஸ்மாக் கடையோட அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது அது அங்க கணக்குல இல்ல. அப்போ அந்த வித்தியாசத்தை வச்சுதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயத்த. அப்போ நீங்க வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வந்து டாக்ஸ் நெட்டுக்குள்ளேயே கொண்டு வராம போயிருந்தது அப்படின்னு சொன்னா இது கண்டிப்பாக பெரிய ஊழல். ஸோ இதுதான் வரக்கூடிய செய்திகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. அப்போ அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அதை யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அது எந்த குவாண்டம்ல நடந்திருக்கு? ஐ திங்க் இதெல்லாம் தான் இடியோடைய அந்த அவங்க பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ டெய்லி பேசிஸ்ல டாஸ்மாக்ல இவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு சொல்லி சப்மிட் பண்ணுவாங்க தானே, அப்போவே தெரிஞ்சிருக்காதா இதெல்லாம்? சரி, டாஸ்மாக்ல இன்னைக்கு பில்லிங் சிஸ்டம் இருக்கா? கிடையாது. பில்லு கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு பில்லு இஷ்யூ பண்ண ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பில்லு இஷ்யூ பண்ணா, இப்போ பில்லு இஷ்யூ பண்ணாத பாட்டில்னு ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. கரெக்டா? அப்ப கணக்கு வந்துடும் எல்லாத்துக்கும் பில்லு போட்டாங்கன்னு. ஏன் பில்லு போடாம வைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பில்லு போடாம வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்போ அதான் அமைச்சர் சொல்லட்டும், என்ன காரணம்னு சொல்லட்டும். ஏன் வந்து ஒவ்வொரு பாட்டிலுக்கும் நீங்க பில்லு கொடுக்கறது இல்லை? வேற எங்கேயாவது நீங்க போய் பொருள் வாங்கினீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா பில்லு கொடுக்குறாங்களா இல்லையா? டாஸ்மாக்ல ஏன் பில் இல்லை? ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஏன் கொடுக்கறது இல்லை? அப்போ இது டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மையும் நடக்கக்கூடாது. இதுல ஏதோ ஒரு விஷயங்களை அமுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாவே அதுல இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அப்போ இதை வந்து நாங்க கொண்டு வர போகிறோம், அப்படி செய்ய போகிறோம், இப்படி செய்ய போகிறோம், நிறைய வாட்டி அறிக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. அறிக்கை கொடுக்கறதுல வல்லவர்கள் இவங்க. நாங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா ஃபியூச்சர்ல? ஆமா, நாங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் தெரியுமா, அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம் அறிக்கை மட்டுமே வரும். ஆனால் எந்த விதமான வேலை
நான் இது இப்படி பண்றதோடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இடி ஐ திங்க் கண்டுபிடிச்சோம். இது 2 வகையில பிரச்சனைங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று நீங்க யோசிச்சு பாருங்க, டாஸ்மாக் மாதிரி ஒரு பொருளாதார சமூக சீரழிவு இன்னைக்கு வேற எதுவும் கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு குடிசை மாற்று வாரிய பகுதியில மற்ற இடங்கள்லயோ போனீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் வீட்டுல கணவர் கிடையாது, இல்ல அவங்க முழுவதுமா குடிச்சிட்டு பெண்கள் தான் வேலைக்கும் போகணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், படிக்க வைக்கிறதுக்கான வேலைகளும் பண்ணணும், எல்லா வீட்டு வேலைகளும் பண்ணணும், எல்லாமே அவங்க ஒருவரே பண்ணணும். அவ்வளவு சுமை. அப்போ இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு நரகத்துல தள்ளக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இந்த டாஸ்மாக் வந்து செய்யுது. 3500 கோடி ரூபாய் இருந்தது இதோடைய வருமானம் 2003. 3500 கோடியிலேருந்து இன்னைக்கு வந்து 50,000 கோடி சேல்ஸ்ன்னு சொல்றாங்க 20 வருஷத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாட்டிலுடைய விலை 15-16 மடங்கு அதிகமாயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. பாட்டிலோட விலை 3-4 மடங்கு தான் அதிகமாயிருக்கு அன்னைக்குலேருந்து இன்னைக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா. அப்போ என்ன அதிகமாயிருக்கு? குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை, குடிக்கிறவங்களை வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கினவர்களுடைய எண்ணிக்கை, முழுவதுமாக அடிமையாக்கினவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா குடிப்பழக்கத்திற்கு, அது மிகப்பெரிய அளவுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்ப அதை வந்து பல மடங்கு அதிகப்படுத்தினதோட விளைவு தான் இன்னைக்கு சமூகத்துல இந்த பிரச்சனை. இப்ப அது 50,000 கோடி நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஏதோ வந்து ஒரு 5-6 மடங்கு அதிகமா இருக்கும்னு நீங்களும் நான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இன்னொரு பெரிய குவான்டிட்டி வந்து இந்த மாதிரி பிளாக்ல நடக்குது அப்படின்னு சொன்னா அது இன்னும் எவ்வளவு மடங்கு அப்போ இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க, அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவையும் காண்பிக்குது அப்படிங்கிறதை ஜென்ரலாவே நம்ம மேல இருக்க மிஸ்டேக் சொல்லும் போது கொஞ்சம் குறைச்சு சொல்லுவோம்ல. இப்ப அது மாதிரி அமைச்சர் அவர்கள் 50% ஒருவேளை குறைச்சு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது இன்னும் இருக்கலாம். இது வந்து பல்வேறு எனக்கு ஒருவர் வந்து இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சேல்ஸ் வந்து அவுட் சைடு எக்ஸைஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவளால் நம்ம ஆதாரம் இல்லாமல் அதை வந்து வெளியில இது பண்ண முடியாது, இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணிருக்காங்க. பட் அது அட்லீஸ்ட் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏற்கனவே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாருன்னும் போது அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஐ திங்க் இன்னைக்கு இடி அதை பிடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் இடி வர முடியும். முன்பு ஒரு அஃபென்ஸ் இருக்கணும். ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து டாஸ்மாக்ல சில எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதாக கேள்விப்படுறோம். அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கிறாங்க அவங்க. இப்போ மாநில அரசு என்ன பண்ணுவாங்க, இதை மூடணுமா, லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லி இந்த எஃப்ஐஆர் எல்லாம் முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க, அப்போதான் இடி கேஸ் நிற்காது அப்படின்வாங்க. எல்லா ஆதாரங்களையும் டாஸ்மாக்கு அனுப்பணும். எல்லா ஆதாரங்களையும் அவங்க டாஸ்மாக் அனுப்பினாதான், அப்போ டாஸ்மாக் இல்ல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிடணும். அனுப்பினா இவங்க க்ளோஸ் பண்ண முடியாது. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, நீங்க க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு அனுப்பி விட்டாங்கன்னா இவங்களால க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி வேலைகள் நடந்தாதான் முடியும். பார்ப்போம் என்ன நடக்குது. ஒரு நேரம் உங்களோட நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நன்றி. நன்றி.